ஏண்டி இதா விளையாட்டு பேச்சு? இந்த வயசுல இந்த பேச்சு பேசுறா? இதெல்லாம் உருப்படுமா? அத்தை, என்னடி என்ன கத்துற? உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்லாமா அத்தை? உங்க பேரன் தானே, உண்மையான அன்பு இருந்தா இப்படி பேசுவீங்களா அத்தை? ஆமாண்டி, எங்களுக்கு அன்பு இல்ல. உங்க அப்பா கிட்டதான் அப்படி கொட்டு கிடக்குது. அதான் ஆசாசியா பேரனுக்கு வாரி வழங்குறாரு. சும்மா வாயால பந்தல் போடுற குடும்பம் தாண்டி உன் குடும்பம். ஆமா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், இந்த பயலுக்கு உங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்திருக்காரு? நீங்க எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? தாத்தா சித்தி எல்லாரும் எனக்கு நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. எங்க தமையந்தி சித்தி கல்யாணத்துக்கு நாங்க போக கூடாதுன்னு எங்க கோயிலுக்கு கூட்டு போறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அம்மாவை சித்தி கல்யாணத்துக்கு போவோம். பாத்தியாடா மூர்த்தி, இப்ப புரியுதா இவருக்கு யார் சொல்லி கொடுக்கறாங்கன்னு? ஏய், என்னடி இதெல்லாம்? நான் எதுவும் சொல்லி கொடுக்கலங்க. நாம சின்ன பையனை வச்சுட்டு எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறோம். அத கவனிச்சுட்டு அவன் பேசுறாங்க. இந்த பாரு, அவனா பேசுறான் இல்ல நீ சொல்லி கொடுக்குறியா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா சொல்ற மாதிரி நம்ம கோயிலுக்கு தான் போறோம், புரிஞ்சுதா? இப்போ எதுக்குங்க அந்த பொண்ணுங்க கூட்டு வந்தீங்க? யாருன்னு இப்போ யாரையுமே அடையாளம் கண்டுக்கிற நிலைமையில இப்போ இல்லை. இப்போ போய் நீங்கள் அந்த பொண்ணை கூட்டு வரலாமா? அல்லது நீங்கள் வரப்போறீங்கன்னு எனக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இப்போ வர வேணாம், நான் விஷயத்தை சொல்லி அனுப்பியிருப்பேன்ல. ஐயா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவோட பெங்களூர் போன விஷயம் தெரியும். டாக்டர்கிட்ட நான் கேட்டப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு தெரியான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்த அப்புறம் அம்மாவோட நிலைமையை நேரில் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என்னையே பார்த்து யாருன்னு கேட்டாங்க. எனக்கே அதிர்ச்சி ஆயிட்டு. சமயத்தில் என்ன பார்த்தா அவ யாருன்னு தான் கேட்குறா. இதில் உங்களை கேட்டதில் ஆச்சரியமா இருக்க போகுது. சரி, இப்போ எதுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க சொல்லுங்க நீங்க. ஐயா, சென்னையில் இருக்கிற நம்ம இடத்த ஹரிகிருஷ்ணனுக்கு வித்தா அதில் வர்ற கமிஷனை வச்சு அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொல்லிச்சு ஐயா. அது விஷயமா தான். தந்தனா நானே நல்லே தனல்லே நானே நல்லே தந்தன தானே நன்னே தன நன்னே நானே நன்னே அள்ளி அள்ளி கொடுத்தவங்க ஆளை போல வளர்ந்தவங்க பாவி பய ஊருக்குள்ள பசு போல நின்னவங்க பசிச்சவன் போ நின்னா அளக்காம தந்தவங்க தந்தனா தானே நல்லே தானல் நல்லே நானே நல்லே தந்தன தானே நன்னே தன நன்னே நானே நன்னே தந்தன தானே நன்னே தன நன்னே நானே நன்னே நிழல் வந்த மரத்து மேல கோடாலி போட்டாங்க கம்பீர மகராசா மனம் நொந்து போனாரு மகராச வாரிசுத்தான் கலங்கித்தான் நின்னாரு தந்தனா தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தந்தன தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தந்தன தானே நன்னே தானே நன்னே நானே நன்னே படுவாவம் செஞ்ச ஊரேதா ஊருங்க ஏழேழு ஜென்மந்தான் தீராத பாவந்தான் நிலத்தில கால் படாத நீதிக்கு சோதனதா சுத்தி நின்னு தின்னவங்க ஓடி போய் ஒளிஞ்சாங்க தந்தனதானே நல்லே தானே நன்னே நானே நல்லே தந்தனதானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தந்தன நானே நன்னே தானே நன்னே நானே நல்லே. என் வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு. நான் நிலகுலைஞ்சு போயிட்டேன். அது வரைக்கும் பிஸ்னஸ் அதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். யாழினி அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அவ தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாபெரும் இழப்பு
அவ மனசுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவ மனம் பெதலிச்சு போயிட்டா. ஒவ்வொரு நாள் விடியலும் அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவளை எப்படியாவது காப்பாற்றணும், அது மட்டும்தான் இப்போ என் நோக்கமே. அதுக்காகத்தான் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டில் வந்து இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாழினியை காப்பாற்றி ஆகணும். அது இல்லாமல் இந்த காட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும். இந்த 2 நோக்கம்தான். இதை தாண்டி எதுவுமே இல்லை. தேன்மொழியை கூப்பிட்டு நீ கிளம்புங்க. முதலாளி, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ உதவி கேட்கணும்னு. இதை பாருங்க, என்னுடைய நிலைமைகளை அந்த பொருட்டை நான் எடுத்து சொல்லிட்டேன், தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். 2வது, யாழினி இப்போ ஒரு கடுமையான சூழல்ல இருக்கா. டாக்டரை பார்த்த பிறகு கொஞ்சம் வழக்கத்தை விட மோசமான ஒரு சூழல் தான் சொல்லணும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு இங்கே இருக்க வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த பொண்ணுக்கு நம்ம செஞ்சிட்டோம். இப்போது இதை தாண்டி என்னால் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் என்ன புரியுது. ஆனால் இப்போது என்னால் அந்த மாதிரி உதவி செய்ய முடியாத நிலைமை. அதோட தேவைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கிளம்புங்க. என்னங்க, பால். ஏதாவது பேசணும்னு நினச்சேன்னா எனக்கு டைம் இல்லை. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லுவார், அதானே? அதை எதுக்குங்க இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க? இதில் என்னடி அலட்சியம் இருக்கு? என்னோட தன்மானத்துக்கு ஒரு குறை என்ன, அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். நான் ஏன் உங்களை அலட்சியப்படுத்த போகிறேன்? என்னோட தங்கச்சி கல்யாணம். நீங்க வரலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுல என்னங்க நியாயம் இருக்கு? என்னடி என்ன சொல்ல வர இப்போ? இப்போ என்ன விஷயத்தில் தலையிடக்கூடாது, அவ்வளோதானே? நான் அப்படி சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நீங்க போக கூடாதுன்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைன்னு யாரும் இல்ல, மூத்த மாப்பிள்ளை நீங்க. உங்க சப்போர்ட்டும் இல்லைன்னா என்ன பண்ண சொல்ற? மற்றவங்கள மாதிரி மாமனார் வீட்டில் போய் என்னால் சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஓ, இப்போ ஒருத்த மாப்பிள்ளை வர போறானே, அவன் வேணா ஒத்து வருவான். எப்போ பாரு உன் தங்கச்சிக்கு பின்னாடி சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானே, அவன் இதுக்கு சரியா வருவாண்டி. போய் அவனை போய் கூப்பிடுங்க போங்க. இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீ என்ன போறதுக்கு பெர்மிஷன் வேணும், அவ்வளோதானே? நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சினாலும் நீங்க வர மாட்டீங்க. வேற வழி இல்லாம தான் கேக்குறீங்க. நான் போயிட்டு வரேங்க. ஏய், பகல வேலை பார்த்து ராத்திரி வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா இங்கேயும் வந்து தொல்லை பண்ற. வெள்ளப்படி முதல்ல. சரி, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா? வாடே.
வந்தாச்சு. இதோ வரேம்மா. ஏந்திரமா. தேன்மொழி, என்ன அக்கா, நீ மட்டும் வந்திருக்க? என்னாச்சு? முடிய வரலையா? நான் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஷேர் ஆட்டோல வந்துட்டேன்ப்பா. அங்கிருந்து வீட்டுக்கு நடந்தா வந்த? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனம்மா. மணி 8 தானப்பா ஆகுது. அக்கா, நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஏய், இந்த நேரத்துல எதுக்கு டீ? நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். வேண்டாம் தமயந்தி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். டிராவல் பண்ணி வந்ததுல எனக்கு பசிக்கல. அக்கா, போன விஷயம் என்னாச்சு? அம்மாடி, பணம் கிடைச்சதாம்மா? அப்பா, என்னாச்சுமா? நான் அப்ப முன்னாடி போனப்பா அருண்மொழி சருக்கு சில கஷ்டங்கள் இருந்தது புரிஞ்சுது. ஆனா இந்த முறை அவரோட கடந்த காலத்தை கேட்டப்பா நான் பாக்குற இந்த தொழிலே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஏற்கனவே நம்ம பிரச்சனையில இருக்கோம். இப்படி ஒரு முடிவெடுத்தா என்னம்மா பண்றது? நீ அந்த ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் வச்சுதானே எல்லா செலவையும் பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, அருண்மொழி சரோட அந்த இடத்தை முடிச்சு தரேன்னு சொல்லிதான் நான் அந்த பணத்தையே வாங்கினேன். அப்புறம் இந்த தொழிலை நீ விட்டுறேன்னு சொன்னா அப்புறம் எப்படிக்கா ஹரிகிருஷ்ணன் சார் மூலமா வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்ப? ஏம்மா, நீ ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அக்கா, பணத்துக்காக அந்த ரியல் எஸ்டேட் தொழிலை செய்ய சொல்லி நாங்க யாரும் உன்னை வற்புறுத்தலையே. ஆனா திடீர்னு இந்த முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? என்ன தேன்மொழி, ஏன் இப்படி இருக்க? அம்மாடி, என்னாச்சுமா? அப்பா, இங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டா எப்படி பாருங்க? என்ன தேன்மொழி, என்ன? அக்கா, தேன்மொழி, என்ன பேசுற? தேன்மொழி, அவளை தனியா விட்டுருங்கம்மா. ஐயோ, ஐயோ, அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? என்னப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, நீங்க என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க? வேணாப்பா, அழாதீங்கப்பா, 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 ஒண்ணும் ஆகாதுப்பா. அழாதீங்கப்பா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்? நான் லிட்ரேச்சர் முடிச்சு MCA முடிச்சிருக்கேன். இந்த வேலையில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? நான் பிரஸ் ரிப்போர்ட்டரா இருந்தேன். ஆ, ம்.
மணிமேகலை, ஆ? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. மே கமன் சார்? Yes, come in. Please sit down. இங்க இருக்க மிஷன்ஸ்க்கும் நீங்க பார்த்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. சார் சம்மந்தம் இல்லைனா கூட பரவாயில்ல சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் 1 மந்த்க்குள்ள கத்துப்பேன். நோ 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 2 வருஷம் ஆனாலும் உங்களால அவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியாதுமா. இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் மிஷன்ஸ். சார் நான் எம்சிஏ படிச்சவ தான் சார். ஓரளவுக்கு என்னால ரிலேட் பண்ணி கத்துக்க முடியும். ஒரு சான்ஸ் கொடுங்க சார். படிச்ச பிறகு படிச்சதுக்கு ரிலேட்டடா நீங்க எந்த வேலையும் பார்க்கலையேம்மா. அது மட்டும் இல்ல, நீங்க சம்பந்தமே இல்லாத சூழ்நிலையில வேலை பார்த்திருக்கீங்க. ரிப்போர்ட்டிங் ஒரு வேலை மட்டும் இல்லம்மா, அது உணர்வுபூர்வமான விஷயம். அதுக்கு சூட்டான நீங்க இதுல பெர்ஃபார்மே பண்ண முடியாது. சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நான் கண்டிப்பா கத்துப்பேன். சாரிம்மா, நீங்க கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். முடியாதுமா, ஐ காண்ட் ஹெல்ப் இட். நீங்க கிளம்புங்க. எஸ், அது அனுப்பிச்சாச்சே. எஸ், செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பானு, நீங்க உள்ள போலாம். ஹலோ, என்ன நீங்க இந்த பக்கம்? என்ன எம்டி இன்டர்வியூ பண்ண வந்தீங்களா? ஒரு ஆளை விட மாட்டீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல, வேலைக்காக வந்தேன். வேலைக்கா? யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கா? நீங்க தான் பத்திரிக்கை இலக்கியம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இல்ல சார், தேன்மொழி அக்கா மட்டும்தான் எங்க வீட்ல வேலை பாக்குறா. அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த இன்டர்வியூக்கு வந்தேன். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா ரீசன் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? நான் இந்த கம்பெனிக்கு நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் மிஷின்ஸ்லாம். எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? ஐயோ இருக்கட்டும் சார், பரவாயில்ல, உங்களுக்கே சிரமம். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். சார் இல்ல சார், நான் பரவாயில்ல, சொல்றேன்ல, வேணாம். உட்காருங்க, நான் பேசிட்டு வரேன். சார். உட்காருங்க. ஹலோ சார். மணிமேகலை, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் நர்தனன் எங்களோட பெஸ்ட் டீலர். இன்ஃபேக்ட் அவர் உங்களை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாரு. இருந்தாலும் இந்த போஸ்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத உங்களை என்னால போஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் கிளையன்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுங்க, அங்க உங்களை நான் அப்பாயிண்ட் பண்றேன். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூட்டபிளா ஒரு போஸ்டிங்ல உங்களை நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ so much சார். நர்தனனுக்கு சொல்லுமா? தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க, தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. நீங்க அங்க டெக்னிக்கல் இன்சார்ஜ் மிஸ்டர் சுரேஷை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு ஜாப் பத்தி டீடைல் கொடுப்பாரு. நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. சரி சார், நான் இப்ப கிளம்புறேன். பார்க்கலாம் மிஸ்டர். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். சார் நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதை கம்பேர் பண்ணும்போது இல்ல ரொம்ப சின்ன விஷயங்க. ஆமா,
உங்க அக்கா இது சம்பந்தமா ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? என்கிட்டன்னு இல்ல, பொதுவா தேன்மொழி அக்கா எதுவுமே ஷேர் பண்ண மாட்டா. அவ ஒர்க் விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளி விஷயங்களா இருந்தாலும் சரி, எதையுமே சொல்ல மாட்டா. பெரும்பாலும் கஷ்டங்களை தான் ஃபேஸ் பண்றா. எது? அப்ப என்ன கஷ்டம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் பெரும்பாலும் கஷ்டம்னு சொன்னேன். பட் அவ சந்திக்கிற சில நல்ல விஷயங்கள்ல நீங்களும் ஒருத்தர்னு நான் இப்பதான் பரவாயில்லைங்க, புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா பேசி சமாளிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு முத வேலையில சேர்ந்திருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆல்ரெடி பிரஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஏங்க 1000 தான் இருந்தாலும் இது புது ஃபீல்டு இல்லையா? வாங்க ஒரு சின்ன ட்ரீட், காஃபி சாப்பிட்டு பேசலாம். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே, முதல் நாளே லேட்டா போக கூடாது. நான் இன்னொரு நாள் ட்ரீட் தரேனே. கடமை உணர்ச்சியா? பரவாயில்லைங்க, நல்லா வருவீங்க. தேங்க்ஸுங்க. அப்புறம் எங்க தமையந்தி அக்கா கல்யாணம், உங்களை தேன்மொழி அக்கா இன்வைட் பண்ணாங்களா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. அப்படியா? எனிவேஸ் அவங்க உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ ஏ சார்பாவும் நான் உங்களை கூப்பிடுறேன். கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும். உங்க அக்காவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நான், கண்டிப்பா என்ன இன்வைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க. எனிவேஸ் ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, பேசும்போது என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்களே. என்ன என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க அவங்க பிசினஸ் பார்ட்னர்னு. வேற ஏதாவது? வேற எதுவும் சொன்னது இல்லையே. ஆமாங்க, நான் உங்க பிசினஸ் பார்ட்னர் தான். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பிசினஸ் பார்ட்னரா? என்னம்மா, நீ பார்த்த வேலைக்கும் இந்த ஃபைலுக்கும் சம்பந்தமே இல்லையேம்மா. இந்த மிஷனை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க எப்படி கிளைண்ட்ஸை டீல் பண்ணுவீங்க? சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எம்டி என்ன செலக்ட் பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு. ஒண்ணுமே தெரியாத உன்னை என் தலையில கட்டிட்டு அவர் ஜாலியா போயிட்டாரு. எனக்கு தானம்மா வலி. சார், உங்களை கல்யாணம் படிக்க சொல்லி எம்டி நீங்க அனுப்பல, எனக்கு வேலையை கத்து கொடுக்க சொல்லி தான் இங்க அனுப்பிச்சிருக்காரு. முடிஞ்சா சொல்லி கொடுங்க. என்னம்மா, என்ன த்ரெட்டன் பண்றியா? என்னோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? போய் எம்டிட்ட கேட்டு பாரு, சொல்லுவாரு. சார், எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார். முடிஞ்சா சொல்லி கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சொல்லித்தரமா? சொல்லித்தரேன். இந்தா, இது ஆடியோ ரெக்கார்டர். இதை வச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு கிளைண்ட் சர்வீஸ்க்கு இதுவே போதும். என் தலையெழுத்து. இங்க பாருங்க, இந்த ஆளு அப்படிதாங்க. நீங்க கூட கவலைப்படாதீங்க. அவரு கொஞ்சம் புத்திசாலி, அதனாலதான் எம்டி அவரை வேலையில வச்சிருக்காரு. அந்த தைரியத்துல தான் ஆடிட்டு இருக்காரு. சரிங்க, இந்த மிஷின் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? சரி வாங்க. என்னடா ஆச்சு? டிக்கெட் வாங்கிட்டியா? அவசரத்துக்கு ட்ரெயின்ல கிடைக்கணுமா, அதான் பஸ்லயே எடுத்துட்டேன். என்னடா நீ, உங்க அப்பாவால பஸ்ல எப்படிடா உட்கார்ந்து வர முடியும்? அம்மா, நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு இன்னைக்கு எப்படிமா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க முடியும்? அம்மா, இது வால்வோ பஸ் தான்மா, கை காலெல்லாம் ஃப்ரீயா நீட்டி உட்காரலாம். அதுல இந்த 5 டிக்கெட் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயமா. ஏங்க, 5 டிக்கெட் யார் யாருக்கு எடுத்திருக்கீங்க? என்னடி கேள்வி இது, புதுசா கேக்குற? நம்ம எல்லாருக்கும் தான். நேத்து கூட உங்ககிட்ட அவ்வளவு தூரம் பேசினல்ல, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இத பாரு, நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம். என் பேரனுக்கு குலதெய்வம் கோயில்ல முடி எடுக்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பேசக்கூடாது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஒன்றும் இல்லப்பா. அம்மா, நம்மள சித்தி கல்யாணத்துக்கு போக விட மாட்டாங்களா? அம்மா, நான் ஒன்று பண்றேன். நாளைக்கு மாதிரி பாத்தி அப்பாவையும் பூத்தி வச்சிடுறேன்.
நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அவங்க மட்டும் இப்படி செய்றாங்க, ஏன் நீ அவங்க சொல்றத கேக்குற? கேட்கலனா அவங்க இந்த வீட்ல இருந்து நம்மள வெளியே அனுப்பிடுவாங்க. அனுப்புனானமா நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடலாம். அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கடா. நாம அங்க போய் அவங்களுக்கு சுமையா இருக்க கூடாதுடா. நான் பாத்துக்கிறேம்மா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி என்ன பாத்துக்கோ. இப்பவே உன்னை பாத்துக்கிறேம்மா. நீ கூட ஸ்கூலுக்கு வந்துடு. ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பாத்துட்டுனா நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்குவேன்ல? பாத்துக்கிறேம்மா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி வந்துட்டான்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேம்மா.